Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னையில் நடைபெற்று வரும் ரம்ஜான் பெருவிழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதனை பார்க்கலாம். வருகை தந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். புனித ரமலான் பெருநாளை முன்னிட்டு நம்முடைய கொளத்தூர் தொகுதியில் இஸ்லாமிய பெருமக்களுக்கு ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்து பரிசு பொருட்களையும் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த நிலையில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இணையதொரு நிகழ்ச்சியில நானும் பங்கேற்று உங்கள் அனைவரையும் சந்தித்து உங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் செயல் வீரர் சேகர்பாபு அவர்களுக்கும் இந்த வட்டாரத்தினுடைய கழக நிர்வாகிகளுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அடைய இருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கு வளர்ச்சிக்கு அடித்தளமாக வலுவான அழுத்தமாக கம்பீரமாக அமைக்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லாம் என்கிற நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சு முடிச்சுட்டு அதை தொடர்ந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கூட்டத்தொடர் நடக்கிற வேளையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சில நாட்களுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் துணை அமைப்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் நலப்பிரிவு ஏற்பாடு செய்திருந்த இப்தார் விழாவில் நான் கலந்து கொண்டேன். அடுத்து இப்போ நம்ம கொளத்தூரில் இது கூட சிறப்பு விருந்தினராக வந்திருப்பதாக பேராயர் பேசுவது குறிப்பிட்டார். நான் சிறப்பு விருந்தினர்ல, இது கொளத்தூர் விருந்து. இது எனவே இப்போ இன்றைக்கு இந்த கொளத்தூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கொருவர் நலம் செய்வோம், உள்ளத்து அன்பால் ஒளி செய்வோம் என்னும் இந்த ரமலான் நிகழ்ச்சியில நான் பங்கெடுத்திருக்கிறேன். இன்னைக்கு நேற்று இல்லை, கடந்த 10 ஆண்டு காலமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2500 பேருக்கு ரமலான் பரிசுகளை வழங்கி அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய விழாவாக, நம்முடைய சகோதரத்துவ உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய விழாவாக இது அமைந்திருக்கிறது. நமக்கு பக்கத்தில் ஒருத்தர் பசியோடு இருக்கும்போது நாம் மட்டும் வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது. வருவாயில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு மனித நேயத்தையும் அன்பையும் போதிக்கிற சமயம்தான் இஸ்லாமிய என்கிற அந்த புனிதமான மதமாகும். நல்லிணக்கத்தை விரும்புகிற இஸ்லாமிய சகோதரர்களையும் திமுக கழகத்தையும் யாரும் பிரிக்க முடியாதுங்கிறதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்தார் விழாக்களை பலரும் நடத்துவாங்க. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு தீமை நடக்கும்போது வாயை திறக்க மாட்டாங்க. ஆனால் குடியுரிமை திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி, காஷ்மீருக்கான 370வது பிரிவை ரத்து பண்ற அந்த சட்டமாக இருந்தாலும் சரி, சிறுபான்மையினருக்கு எதிராக எது நடந்தாலும் இன்றைக்கு முதல் எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டிருப்பது நம்முடைய கழகம்தான், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம்தான். இப்போ கூட
வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நாடாளுமன்றத்திலேயும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் குரல் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்னாடி கூட இஸ்லாமியரை வஞ்சிக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி நம்ம அரசுடைய நிலைப்பாட்டை நாம் தெளிவாக அறிவித்திருக்கிறோம். இந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அளவிலையும் உலக அளவிலையும் இருக்கக்கூடிய பல்வேறு இந்திய முஸ்லீம் அமைப்புகள் வாழ்த்தி கொண்டிருக்கிறாங்க, நம்மை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தீர்மானத்தில் கூட மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளல. ஏன்னு உங்களுக்கு தெரியும். இரவோடு இரவாக திட்டம் தீட்டி விடியற் காலை யாருக்கும் தெரியாம விமானத்தை பிடிச்சு டெல்லிக்கு போனார் ஒருத்தர். அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். அங்கே போய் விமான நிலையத்தில் இறங்கி ஒரு 4 கார் மாறி மாறி போயிருக்கிறாரு. ஏதோ கொள்ளடிக்க போகிற மாதிரி போயிருக்கிறாரு. அது தெளிவாக எல்லா பத்திரிகையிலையும் வெளிவந்திருக்கிறது. ஆக பல கார்கள் மாறி போய் என்ன செஞ்சிருக்காருன்னா, இந்த சட்டத்தை கொண்டு வர போகிற அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார். இதுதான் முக்கியம். மறுநாள் இந்த தீர்மானத்தை நம்ம கொண்டு வர போறோம் தெரிஞ்சும் அவர் சட்டமன்றத்துக்கு வரல. இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக தான். இதில் ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு கூட மாலையில் பத்திரிகையில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அடுத்து நாங்கள் தான் ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு யாரு? எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்வதற்காக அவர் ஒரு பேட்டி தந்திருக்கிறார், நாங்கள் தான் அடுத்த எதிர்கட்சின்னு. ஆக ஆளுங்கட்சி சொல்லிட்டு எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆக இப்போ 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதில் தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்குள்ள. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதும் நாம் தான் முதல் இடத்துக்கு வரப்போகிறோம், நாம தான் ஆளுங்கட்சி. நான் ஏதோ மமதையில் சொல்ல நினச்சிக்காதீங்க, அகங்காரத்தை சொல்ல நினச்சிக்காதீங்க. மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு வச்சு மக்கள் இன்றைக்கு நம்ம வரவேற்கக்கூடிய இந்த காட்சியை வச்சு நான் சொல்லுகிறேன். ஆக மறுநாள் தீர்மானத்தை கொண்டு வர போகிறோம்னு தெரிஞ்சு அவர் டெல்லிக்கு பறந்து இதெல்லாம் கொண்டு வந்து சட்டத்தை நிறைவேற்ற இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சரை போய் சந்திச்சுட்டு வராரு. ஆக அந்த கட்சியை சார்ந்தவங்க என்ன செய்வதுன்னு முழிக்கிறாங்க. தீர்மானம் வருது சட்டமன்றத்தில். ஏற்கனவே சென்னை பெரம்பூரில் நடைபெற்று வரும் இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.